Good evening, all associate leaders. I am Kodanraman Balaji from Arakonam. இதுக்கு முன்னாடி நம்ம அசோசியேட் லீடர் த கிரேட் மணிகண்டன் ஆர்மன் கம்யூனிட்டியில் மூனிங்காக இருக்கார். இந்த ஸ்டேட்டஸை அடையிறதுக்கு அவருடைய ரோட் மேப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஃபஸ்ட்டு டாஸ்காக இருக்கும். ரோடே கிடையாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவருடைய கடந்த காலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டஃபஸ்ட்டு பார்த்தெல்லாம் கடந்து வந்திருக்காரு. ஏன்னா ஒரு குடும்ப சுச்சுவேஷனுக்கு வரும்போது அவருடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா 16. அப்பா வந்து 16 வயசில் அவரோட 16 வயசில் இறந்துட்டார். அவங்க அக்காங்களெல்லாம் கரை தேற்றி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து, அதாவது 16 வயசுலேயே கரை தேற்றி இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவுடைய போஸ்டிங்கை வாங்கி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். இந்த நிலைக்கு வந்திருக்காருன்னா ஸோ எல்லாருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும். ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சவங்களோட மறுபக்கத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் வந்திருப்பாங்க. ஜஸ்ட் லைக் இதெல்லாம் வந்துடாதுங்க. எந்த ஒரு உயர்ந்த நிலைக்கும் சக்ஸஸும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. அதற்கு வந்து டிசிப்ளினும் நம்பிக்கையும் தேவை. இவர் வந்து இந்த கடந்த 8 வருஷமாக அந்த ஆர்மன் கம்யூனிட்டியில் ட்ராவல் பண்ணி, அதாவது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிலை அடைஞ்சு நிறைய சொத்தை சேர்த்துருக்கார். அதாவது சொத்துன்னா நான் வந்து பணத்தை சொல்லலை, மக்கள் கூட்டத்தை சேர்த்துருக்கார். அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச், டிசிப்ளின், எல்லார்கிட்டையும் நம்ம வந்து எப்படி பழகிறோன்றதை பொறுத்து இந்த இடத்துல அவர் வந்து இந்த நிலைக்கு அடைஞ்சிருக்காரு. மேபி இயர் அண்ட் தேர் சம் ஒரு சின்ன சின்ன நெருடுகள் இருக்கலாம். பட் அதையும் தாண்டி இந்த நிலை அடைஞ்சிருக்காருன்னா கம்பெனி வந்து அந்தளவுக்கு வந்து இவரை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. எந்த காலத்துலேயும் கம்பெனி வந்து நம்மளை கைவிடாது. நம்மளா உதறிட்டு போனால் அது வந்து நம்ம பொறுப்பு கிடையாது. அந்தளவுக்கு பல பேரை கம்பெனி வாழ வச்சிருக்கு, வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு துளியும் ஒரு பைசா கூட சேதாரம் இல்லாமல் சுபிட்சமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவரோட நானும் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னரையும் தாண்டி அவரை வந்து எனக்கு ஒரு 35 வருஷம் பழக்கம். நாம் இந்த ஆர்மன் கம்யூனிட்டியில் தொடர்ந்து நம்ம கூட பயணம் பண்ணும்போது டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கலாம். அதையும் தாண்டி நமக்கு வந்து பணம் வந்து எந்த விதத்தில் வேணால் சம்பாதிக்கலாங்க. ஆனால் இப்படித்தான் வரணும், இவங்க கூட தான் இருக்கணும், இப்படி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஆர்மன் தான் ஒரு பெஸ்ட் ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் பல விஷயங்களை நான் பார்த்தவன். பட் வந்து சம்பாத்தியத்தில் மணிகண்டன் அவரை விட கொஞ்சம் கம்மி தான், டெஃபினட்டாக சொல்லுவேன். அவர் இன்றைக்கி வந்து ப்ரீமியம் கார் நிறைய அடிச்சிருக்காரு. 3 வச்சுருந்தார். இப்போ வந்து 4ஆவதாக ஒன்று எடுக்கிறாரு. ஒன்று 1 or 2 டேஸில் எடுக்கிறோம். அது ஒர்த்து பார்த்திங்கன்னா அது க்ரோஸில் போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு ஸோ அசோசியேட்ஸ் இன்றைக்கும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு 5 வருஷ காலம் நம்ம கூட ட்ராவல் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன் அடைய முடியும். சும்மா வந்துடாதுங்க. வித்தவுட் ஹார்ட் ஒர்க் எதுவுமே கொடுக்காதுங்க. எந்த ஒரு நிலையும் கொடுக்காது. சும்மா வர காசை நிலைக்காது. சரிங்களா? ஸோ நம்ம கூட அசோசியேட் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாம் இருக்கோம். எனி டைம் எனிவேர் ஷூராக நாம் வந்து உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் எனி டைம் எங்களுக்கு கால் பண்ணலாம், பேசலாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆர்மன் கம்யூனிட்டி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஷூராக சொல்கிறேன், இதோட பெட்டராக இருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நல்ல ட்ரைனிங் மெத்தடோட உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஆர்மன் கம்யூனிட்டி கொடுப்பாங்க. இன்னும் ஒரு 5 கிடையாதுங்க, 10 வருஷம் கிடையாதுங்க.
20 வருஷத்துக்கு கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. நம்ம கூட அசோசியேட் ஆகுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு. ஓகேங்களா? தேங்க்யூ.